அல்லேலூயா. இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கும் போது, யோவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்த அந்த நாட்களில் ஆண்டவர் இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்ன? நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றப் போகிறேன். மாம்சமான யாவர் மேலையும். கடந்த காலம் பழைய ஏற்பாட்டின் காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, யாராவது ராஜாக்களை மாத்திரம் அபிஷேகம் பண்ணுவார்கள் அல்லது தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணுவார்கள். ஏதோ ஒரு மனிதர்களை எங்கேயோ ஒரு இடத்துல தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏசா போல, எசேக்கியேல் போல, எரேமியா போல, எலியா போல, எலிஷா போல, இப்படி சில தீர்க்கதரிசிகளை, சில மோசேக்களை, சில யோசுவாக்களை ஆங்காங்கே அந்தந்த காலங்கள் என்ன செய்வார் என்றார், எழும்ப பண்ணுவார். அவர்களை அபிஷேகம் பண்ணுவார். அவர்கள் மேலே தேவ ஆவியானவர் தங்கி இருப்பார். தாவீதை போல, சவுலை போல, இப்படி எல்லாரையும் அபிஷேகம் பண்ணி அவர்கள் மேலே தங்கி இருப்பார். அவர்கள் மாத்திரமே என்ன செய்வாங்க அப்படின்னா, ஜனங்களை வழி நடத்துவாங்க, ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஜனங்களுக்கு தேவனுடைய கட்டளையை சொல்லுவாங்க, தேவனுடைய உபதேசங்களை சொல்லுவாங்க, அவர்களை நல்வழிப்படுத்துவார்கள். அப்புறம் அந்த தலைமுறை இறந்து போயிட்டார்கள் என்றால் அப்புறம் ஜனங்கள் என்ன செய்வாங்க, வழி விலகி போவார்கள். அடுத்த ஒரு தலைமுறையில் அடுத்த ஒரு தேவ மனிதர்களை தேவன் எழுப்புவார், அவர்களை அபிஷேகம் பண்ணுவார், அவர்கள் காலங்களில் வழி நடத்துவார்கள். அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு பெரிய சர்க்கிள் என்ன செய்யும், ஏற்படும். இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, மோசேனுடைய வாழ்க்கையில், யோசாவுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதும் இதை நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். கிதியோன் எழும்புவார். கிதியோன் எழும்பின பிறகு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் உண்டாகும். அப்புறம் சத்துருக்கள் கையில் அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அதுக்கு பிறகு இப்படி ஆங்காங்கே தலைவர்களை மாத்திரம் எழுப்பி அபிஷேகம் பண்ணின பிதாவாகிய தேவன் இப்போ வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தம் என்ன? நான் மாம்சமான யாவர் மேலையும் என் ஆவியை என்ன செய்ய போகிறேன், ஊற்ற போகிறேன். உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்கள் மேலேயும் என் ஆவியை ஊற்ற போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா, இதைத்தான் ஏசாமி சொல்கிறாரு. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்க, காத்துருங்க. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்க, காத்துருங்க. அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் என்னது? நான் மாம்சமான யாவர் மேலே ஆவி என்ன செய்ய போறேன், ஊற்ற போகிறேன். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற தம்முடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார், தம்மை பின்பற்றினவர்களுக்கு சொல்லுகிறார். இதை நிறைவேற என்ன செய்யுங்க, காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க. எத்தனாவது நாள் சொல்றாரு? ஏசாமி சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எழும்பினதுக்கு பிறகு அந்த 40 நாள் அவர்களுக்கு என்ன செய்கிறாரு, தரிசனமாகிறார். ஒவ்வொரு சீசர்களுக்கும் தரிசனமாகிறார், ஒவ்வொருவருக்கும் வெளிப்பாடு சொல்லுகிறார், தாம் உயிரோடு இருக்கிறத காண்பிக்கிறார். 40வது நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு அந்த மலைக்கு ஏறி, அந்த மலையில் ஏறி மறுரூபமாகும் போது அல்லது அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது, அந்த நேரம் வரும்போது சீசர்களுக்கு சொல்றாரு, இன்னொரு 10 நாள் இருக்குது, இன்னொரு 10 நாள்ல பிதாவின் வாக்குத்தத்தை என்ன செய்ய போகுது, நிறைவேற போகுது. நான் உயிர் தெழுந்த 40 நாள் ஆச்சுது, இன்னொரு 10 நாள் இருக்குது. 10 நாள் கழிச்சா இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அது வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு எங்கேயும் அவசரப்பட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, பிரசங்கிங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆதலால் இந்த சீசர்கள் எல்லாம் கிளம்பணும் அப்படின்னு நிற்கும் போது சொல்றாரு, அவசரப்பட வேண்டாம், காத்திருங்கள். எதற்காக காத்திருங்கள்? பிதாவின் வாக்குத்தத்தை என்ன செய்ய போகிறது, நிறைவேற போகிறது. அந்த ஆவியானவர் வரப்போகிறார். ஆதலால் நீங்க என்ன செய்யணும், காத்திருங்க சொல்றாரு. காத்திருக்கும் போது அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இதுக்கு பிறகு உள்ள வசனங்கள்ல ஏசாமி பரமேறி போய் விடுகிறார். இவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள், மேல் வீட்டறைக்கு வருகிறார்கள். அங்க ஒரு வீட்டில் அவர்கள் பாடுறார்கள், ஜபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். எத்தனை நாட்கள்? 10 நாள். கிட்டத்தட்ட 120 பேருக்கு மேற்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே காத்திருந்து துதிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பாடுறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க. எதுக்கு? பிதாவின் வாக்குத்தத்தை என்ன செய்ய போகுது,
நிறைவேற போகுது. இப்போ இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை வரும்போது சகல நாடுகளில் இருக்கிற யூதர்களும் இந்த எருசலேமுக்கு என்ன செய்வார்கள்? வருவார்கள். சரியான நேரம், சரியான பண்டிகை. இந்த 50வது நாள் வந்தபோது நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்பீங்கன்னா, பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும், இந்த 120 பேர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து திடீர்னு சடுதியான ஒரு முழக்கம் உண்டாகி அந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஆமீன் சொல்லுவோம். அங்க இருக்கிற எல்லாரையும் நிரப்பினது, வீடு முழுவதும் நிரப்பினது. ஆவியானவர் பலமாய் அவர்களை இறங்கி என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். இப்பொழுது பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன செய்யறது? நிறைவேறிவிட்டது. ஆமேன், அல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் அந்த யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த கடைசி நாள் என்பது இன்னைக்கு சொல்லப்பட்டதல்ல, அன்னைக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த நாட்கள் என்ன செஞ்சது? நிறைவேறினது. மாம்சமான யாவரும் மேலும் 120 பேரை என்ன செஞ்சாரு? நிரப்பினார். 120 பேரை நிரப்பினார். அதுக்கு பின்வரும் காலங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, பேதுரு பேசும்போதே கொர்நேலியின் வீட்டில் ஆவியானவர் எல்லாரும் என்ன செய்கிறாரு? நிரப்புகிறார். 9ஆம் அதிகாரம் வரும்போது பவுலை என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் அந்த நாளில் எல்லாரும் 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 யார் யார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, செவி கொடுக்கிறார்களோ, எல்லாரையும் ஆவியானவர் என்ன செய்தாரு? நிரப்பினார். ஆமேன். இப்போ நீங்கள் அதே அப்போஸ்தலர் 16 18 வரைக்கும் வாசிங்கன்னா, இந்த நிறைவேறினதை குறித்து பேதுரு பேசுகிறாரு. யாரால் உரைக்கப்பட்டது நிறைவேறது? அப்போ இன்னைக்கு நடக்கக்கூடியதா அன்னைக்கே நடந்திருக்கும் அப்படின்னா, அன்னைக்கே என்ன செஞ்சிருச்சது? நடந்து நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. இன்னைக்கு ஊற்றப்படுறதல்ல, அன்றைக்கே ஆவியானவர் இந்த வாக்குத்தத்தத்தை என்ன செஞ்சிட்டாரு? நிறைவேற்றி விட்டார். இன்றைக்கு யாரெல்லாம் நாம் இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி அவர்கிட்ட கேட்குறோமோ, உங்களையும் நிரப்புவதற்கு அவர் போதுமானவர். ஆமேன், ஆமேன். யாரோ ஊழியர்களை மாத்திரம் நிரப்புகிறவர் அல்ல, மாறாக விசுவாச மக்கள் யாராயிருந்தாலும் என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது அவர் நிரப்புவதற்கு போதுமானவர். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. ஆமேன், அல்லேலூயா. யாரும் அவருக்கு தூரமானவர்கள் என்ன செய்யாது? கிடையாது. தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்றுவேன்னு சொன்னவர், யார் ஒருவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சையோடு விருப்பத்தோடும் நீங்கள் தேடுறீங்களோ, கேட்குறீங்களோ, உங்களை நிரப்ப போதுமானவர். ஆமேன், அல்லேலூயா. இந்த ஆவியானவர் வரும்போது வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அதை பேதுருங்க சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்கிறாரு, தீர்க்கதரிசியாகி யோவேலினால் சொல்லப்பட்டது, உரைக்கப்பட்டது, இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், தரிசனங்களை அடைவார்கள், சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். ஆமேன். அப்போ இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப நேர்த்தியாக இந்த நாட்கள் என்ன செய்திருக்கிறது அப்படின்னா நிறைவேறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவனாகிய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இதே ஆவியானவர் முத்திரை போடுகிறவராய், உங்களை முத்திரிக்கிறவராய், உங்கள் மேலே தம்முடைய அபிஷேகத்தையும் தம்முடைய வல்லமையும் தம்முடைய ஆளுகையும் அதிகாரத்தை வைக்கிற தேவனாகிய கர்த்தராய் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி யார் ஒருவரெல்லாம் வாஞ்சிக்கிறோமோ அவர்களெல்லாம் நிரப்புவதற்கு ஆவியானவர் போதுமானவர். ஒருவர் ஆவியானவர் அபிஷேகம் பண்ணும்போது நிறைய நேரங்களில் விசுவாச மக்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்களோ அவங்க மேலே மட்டும்தான் ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது தவறுகிறத பார்த்த இவனுக்கு ஒரு நாள் தற்பெருமை வந்தது, தலகணம் வந்தது. ஓ, எல்லாரும் சேர்ந்து தெய்வத்தை மாத்திரம்தானே உயர்த்துகிறார்கள், தேவனை மாத்திரம்தானே புகழுகிறார்கள் என்று நினைத்த போது அவன் நினைத்தான், நாம தேவனுக்கு மேல் மக்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க, இவன் ஒரு நாள் இப்படி என்ன செய்யலை,
ஆவியானவர் வரும்போது உங்கள் வாழ்க்கை தரத்தையும் அப்படிதான் மாற்றுவார், உயர்த்துவார். யோவான் 8:11 வாசிங்கன்னா, விபச்சார பெண்மணி, விபச்சாரத்திலேயே அசுத்தத்திலேயே கிடந்த அந்த அம்மா கொல்லன்னு நினச்சி ஒரு கூட்டம் வந்தபோது அந்த அம்மா வாழ்க்கையில் இந்த ஜீவ ஒளி வந்தது. அவளை வெளிச்சமாக என்ன செஞ்சிருச்சது? மாற்றிருச்சது. அவள் வாழ்க்கை தரங்களை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? மாற்றிட்டாரு. லூக்கா 15:22-23 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இளையகுமாரன் தண்ணி மேய்ச்சிட்டு கிடந்தான், அழுக்காக கிடந்தான், சாப்பிடாம பட்னியாக கிடந்தான், அசுத்தமாக வாழ்ந்தான். ஆனால் அவன் தகப்பனிடத்தில் வந்தபோது தகப்பன் அவனை எப்படி மாற்றினார் அப்படின்னா, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வர சொன்னார், மோதிரத்தை கொண்டு வர சொன்னார், அவனுக்கு நல்ல விருந்து வைக்க சொன்னார், நல்ல செருப்பு போட சொன்னார். அலங்கோலமாக அலைஞ்சு திரிஞ்சு வந்த அவனை தகப்பன் எப்படி மாற்றிட்டாரு? அழகாக மாற்றிட்டாரு. ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். அவன் வாழ்க்கை எப்படி மாறிச்சது? ஆவியானவர் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வரும்போது உங்களை சூப்பராக மாற்றிடுவார். அப்போ உங்களை எல்லாரும் பிடிக்கும், உங்களை எல்லாரும் நேசிப்பாங்க, உங்களை எல்லாரும் விரும்புவாங்க, உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க. அந்த தெய்வீக தன்மையை தருகிறவர் ஆவியானவர். ஆமேன். அப்போ ஆவியானவர் வரும்போது ஒழுங்கற்ற வாழ்க்கையை, தருத்திரமான வாழ்க்கையை, இருளான வாழ்க்கையை அழகாக என்ன செஞ்சிருவார்? மாற்றிடுவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இருள் மாறும், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற இருள் மாறும். ஆவியானவருக்கு இன்றைக்கி விட்டு கொடுங்க, அற்புதமாக உங்கள் வாழ்க்கை தரத்தை என்ன செய்வார்?